இது எப்படி முன்பு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்ற தன்மையை பார்த்தோம். தமிழிசை அவர்கள், நயினார் நாகேந்திரன் எல்லாருமே அழைப்பு விடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை 4 முனை போட்டின்னு திரும்பவும் பேச்சுவார்த்தை, சிபிஐ விசாரணைன்னு வருது. இப்போ திரும்ப வேலுமணி அவர்கள் பெயர் அடிபடுது. ஆனால் இன்னொரு புறம் இபிஎஸ் அவர்கள் வேண்டான்னு சொல்கிற மாதிரி, அப்புறம் ஷியாம் அவர்கள் கேட்ட மாதிரி எதுக்கு செலக்டிவ் உத்தேச பட்டியல்னு. அதில் கேசிபியோட இன்டர்பிரிட்டேஷன் அது கூட பாருங்க, சென்னைக்குள்ளே தான் கொடுத்துருக்குறாங்க, இதுதான் எங்களுக்கான செய்தி அப்படின்னு. நீங்க எப்படி இதெல்லாம் ரீட் பண்றீங்க? என்ன நடந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஷியாம் சார் குறுக்கிட மட்டும், ஷியாம் சார் காரைக்குடி பல இடங்கள்ல தாவேகா வந்து சொல்லிட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சுவாமிநாதன் சார், இப்ப ஷியாம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தின் உள் பகுதிகளில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் அவங்க வேட்பாளரை சொல்லி நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளச்சல், நார்வேல் போன்ற தொகுதிகளிலும் வேலை நடக்குது. அந்த வேட்பாளர்களே சொல்றாங்க, எங்கிட்ட சொல்லிட்டாங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க, வேலையும் பாக்குறாங்க. இன்னொரு அதிமுகவுக்கான செய்தி தான் சார். அந்த 6 தொகுதி ஏன் அறிவிச்சாங்கன்னா அது அதிமுகவுக்கான செய்தி தான். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம். சென்னையில மொத்தம் 16 தொகுதி சார், திருவள்ளூர் மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டத்துல 7 தொகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்துல 4 தொகுதி, இந்த இவ்வளவு சேர்த்து மொத்தம் 37 தொகுதி. இந்த 37 தொகுதியை சேர்த்து அதிமுக ஜெயிச்சிருக்கிறது ஒரே ஒரு சீட்டு. அப்ப முன்கூட்டியே உங்க வேட்பாளரை சொல்லிட்டா இங்க திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்க முடியும்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திமுக தாவேகாங்கிற யுத்தம்லாம் இல்ல, இங்க அதிமுக தான் வலுவாக இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 10.5% இடஒதுக்கீடை பன்னீர் சமூகத்திற்கு கொடுத்த போதும் சரி, அதற்கு பின்பு அங்க வந்து சசிகலா போன்றவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பும் சரி, தென் மாவட்டத்துல மொத்தம் இருக்கிற 58 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதுல 12 பேர் முக்குலத்தோர். டெல்டா பெல்ட்ல 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா சென்னை மண்டலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 37 தொகுதிகள்ல ஒரே ஒரு சீட்டு மதுராந்தகத்துல மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்ப அதுல விஐபி வேட்பாளர்களை போட்டு பாருங்க, திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டி, நீங்களை வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற வகையான ஒரு வேலையை முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க தாவேகா. ஒரு சந்தேகம் சுவாமிநாதன், இப்ப நீங்களும் அந்த பிரியன் சார் சொல்ற மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வேலுமணி அவர்கள் முயற்சிக்கிறார், பாஜகவுக்கு விருப்பம் இருக்கு, இதெல்லாம் தாவேகா என்ஜாய் பண்றாங்களா? என்ஜாய் பண்ணிட்டு 4 முனை போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காங்களா என்ன? நிச்சயமா சார், அவங்க வந்து வேறு சில பிரச்சனைகளையும் மடைமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது அண்மை காலமாக கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது. அது இன்னைக்கு முற்றாக மாறிவிட்டு வேறு சில விமர்சனங்கள் வருகிறப்ப அதை அவர்கள் ரசிக்கதான் செய்யறாங்க. ஒரு வகையில தான் களத்துக்கு போகல, மக்களை பெரிதாக சந்திக்கல, பட் தன்னை பற்றி எல்லாரும் பேசுறாங்க என்பதை ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில தான் தாவேகா அதை பார்க்கிறாங்க என்பது ஒரு நிலை சார். இன்னொன்று மிக முக்கியமா, கொடி பறக்குது என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டார். அந்த காலகட்டம் என்பது தாவேகாவுக்கு ரொம்ப சவாலான காலகட்டம். கிட்டத்தட்ட அவர்கள் 41 பேர் உயிரிழந்த பின்பு அந்த கட்சியினர் நேரடியாக களத்துக்கு கூட செல்ல முடியாம என்ன செய்யறது என்று தெரியாமலே தவிச்சிருந்தாங்க. அந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்தார். அந்த சூழல்ல கூட்டணிக்குள்ள கமிட்டா இருந்தா 25 சீட்ல அழைக்கலாம், 25 சீட்டுக்குள்ள அவர்களை உறுதிப்படுத்தியிருக்கலாம். பட் இன்னைக்கு களச்சூழல் என்பது தாவேகா தன்னை வலிமையாக உணர்ந்திருக்கக்கூடிய தருணம். நீங்க சிபிஐ விசாரணை நெருக்கடிகள் இருக்கலாம், வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் 60 வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க, சைலண்டா சொல்றாங்க. இங்க சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு 6 தொகுதியில வேட்பாளர்களை நீங்க தான் வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய நிருபட பேசல பல விவாதங்கள்ல சுட்டிக்காட்டியிருந்தேன் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக விஜய் வருவதில் உடன்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்படி வந்தா பாஜக அவர் சொல்லியிருப்பார், ஒரு 25-30 தொகுதிக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட்டிட்டு வரலாம், நான் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் இவங்க கேட்கக்கூடிய இடங்கள் என்பது அபரிவிதமா இருக்கும். நீங்க கேசிபி சார் ஒரு இடம் குறிப்பிட்டாங்க, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுனால அவரை அழைச்சிருக்கலாம் அப்படின்னு. அவருக்கு 2 இலக்கு இருக்குல்ல சார். ஒன்றுதானே திமுகவை வீழ்த்துறது, இன்னொரு பிரதான இலக்கு இருக்கு முதல்வராகணுங்கிறது. அப்ப அந்த இலக்கை நம்ம மறைபொருளா வைத்துக்கிட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற இலக்கை மட்டுமே விஜய் கட்சி ஆரம்பித்தார். 2 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். அவர் சினிமா துறையில உச்சத்துல இருந்தாரு. அந்த உச்சத்துல இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு எடுப்பணும்னு அவர் கட்சி ஆரம்பிக்கல. தான் முதல்வராகணும் என்கிற ஒரு மறைபொருள் தானே அதுல முதன்மை. அதை இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு எதிர்க்கிறார். சோ அந்த அடிப்படையில இதை பார்த்தோம்னா அவர் அந்த அணிபக்கம் போவதற்கான வாய்ப்பு. சுவாமிநாதன், நீங்க சொல்றதுல இப்ப கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கான சவால்களை எல்லாம் சொல்லி ஒரு 50 இடங்கள், இதுல 25 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு, எதிர்கட்சி தலைவர் இப்படிலாம் சொல்லி இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற ஒரு பார்வையை அவர் சொல்றாரு. இப்ப திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரு, கடைசி நாள் முடிகிற வரைக்கும் கூட இவர் இருந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற, அப்படியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா?
இல்ல சார், அவருக்கான நெருக்கடின்னு நான் இதை பார்க்கல சார். இப்ப அதிமுக ஆட்சி அதிகாரத்துல 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரலைன்னா அது அவர்களுக்கு நெருக்கடி. திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. பொதுவாவே ஒரு பழைய வரலாற்று தகவல் இருக்கு. மீண்டும் 2வது முறை திமுக வென்றதில்லை, அதனால அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு அது நெருக்கடி, களப்பணியை தீவிரப்படுத்துவாங்க. விஜய் இதற்கு முன்பு எம்எல்ஏவும் இல்லை, எம்பி இல்லை, எதுவுமே இல்லையே. அவர் முதல் முறை தானே வர்றாரு. அவருக்கான இப்பொழுது ஒரு 51-52 வயது ஆகுது. இன்னும் வயது இருக்குன்னு நினைக்கலாம். அது கட்சியினுடைய நிரந்தர எதிர்காலம், தற்காலிக எதிர்காலம். உள்ளபடியே அவர் வந்து இணைந்தார்னா அதிமுக மயில்வாங்கலாம் என்பதை விட தாவேகா தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா யார்ட்டையுமே செலவுப்படுறதுக்கு பணம் இல்லை. அதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மைதான், கலை யதார்த்தம் அதுதான். பட் அதை தாண்டி விஜய் இந்த நேர்கோட்டில் இணையணும் என்பதற்கான தேவை விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவரு இந்த முறை வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஓட்டு வங்கியை நிரூபிப்பார். அதுக்காக களமா மட்டும் தான் பார்ப்பார் அப்படின்னு பாக்குறேன். இப்ப இதுல 3 பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, இல்லங்க ஒரு வரமாட்டாரு அப்படின்னு. ஆனாலும் பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, எப்படியாவது வந்துருவாரு, இல்லாட்டி அவங்க நினைச்சா இந்த கதவை அடைச்சிடலாம், இல்லங்க விஜய் எங்களுக்கு கிடையாதுங்க, தேவையில்லைங்கன்னு சொல்லிடலாம். இந்த வெயிட் பண்றது தானே இன்னைக்கு ஒரு பெரிய. ஆனந்த் வந்து அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் போட்டார். ஆமா, அதுல யாராவது அதிமுக காரங்க கலந்துக்கிட்டாங்களா? ஏன் ஊடகங்கள்ல செய்திகள் வந்து பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் 90% மாவட்ட செயலாளர்கள் என்டிஏவோட கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் செய்தி வந்தது? அதுவும் செலக்டிவா கசிய விடுறாங்களா? இல்ல நான் சொல்றது அது தவேகா தரப்புல இருந்து தானே வெளியே. அதுல மாற்று ஒன்று. அடுத்து நிச்சயமாக உள்ள என்ன நடக்குதுங்கிறத இப்ப இவர் பிரியன் சார் சொன்னார்ல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்து விஜய் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவங்க கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க, இது ஊடகங்களுக்கு வெளியில போனா தவறான ஒரு புரிதலை கொடுத்துரும், இப்படி போகக்கூடாது என்று அவர் தடுத்து இருக்கலாம். ஆனா அவர் அதை வந்து தடுக்கல. அப்ப அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப பல்ஸ் பார்க்கறாங்க அல்லது களத்தை தயார் செய்கிறார்கள். களத்தை வந்து இப்படி ஒரு கூட்டணிக்கு வந்தா நாளைக்கு இது போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் ரவுண்டு கட்டி அடிக்க கூடாது என்பதற்காக களத்தை தயார் பண்ணி இருக்குது. இல்ல அதாவது ஒரு 10 அடி இருக்குதுன்னு போயிட்டு 2 அடி இல்ல, அப்புறம் ஒரு 10 அடி இருக்குதுன்னு போயிட்டு 2 அடி இல்ல. இல்லங்கிறது ஏன் வருது? டெல்லியில மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள் என்று வரக்கூடாது சார். இதுல 3 கோணங்கள் வராதுன்ற பார்வைதான். ஆனாலும் கேசிபி அவர்களுக்கு முதல் ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு கேட்டு அந்த நம்பிக்கை இன்னும் கூடுதலா தான் இருக்கு. ஆமா ஐயா, நான் அவர் அரசியல்வாதி, படிப்படியா கூடுது. அரசியல்வாதிக்கு மூலதனமே நம்பிக்கை. பத்திரிகையாளர் சொல்லுங்க சார், அடுத்தவங்களுக்காக அவர் அரசியல்வாதி, அவருக்கு நம்பிக்கை இருக்கத்தான் செய்யணும். நாங்க பத்திரிகையாளர்கள், நாங்க கலர் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் தான், சமகால அரசியல் இயக்கவியலை வைத்து நம்ம விமர்சனம் வைக்கிறோம். சனிக்கிழமைக்கு சாமிநாதன் கலந்துக்கிட்டாரு, நானும் கலந்துக்கிட்டேன். இதே நிகழ்ச்சி தான். கூட்டணி வருவாரோங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்போ, இல்லையா சாமிநாதன்? கூட்டணி வருவாரோங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் கூட்டணி வருவா அந்த நிபந்தனை இருக்கு இல்லையா? விஜய் கூட்டணிக்கு தயார் சார், அப்படியே வச்சுக்கிடுவோம். கேசிபியோட நம்பிக்கை அதுவே நம்பிக்கைன்னு வச்சுக்குவோம். அப்போ அவரோட டிமாண்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து ரொம்ப மிக அதிகமாக இருந்ததுங்கிறதான பிரச்சனை. தினமலர்ல என்ன சார் போட்டிருக்காங்க? த்ரிஷா வந்தாங்க, பாம்பே போனாங்க, அமித்ஷா ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தாங்க, கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்கு. காலையில வரைக்கும் அது காலையில தினமலர் செய்தி, பெரிய செய்தி. இப்போ ஏன் அதை போடுறாங்க? அப்படிதான் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். நான் அதை தவறுலாம் சொல்லல. ஆனால் சாமிநாதன் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வேலை ஆரம்பிச்சிட்டாங்க சார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 6 தொகுதியிலும் வேலை ஆரம்பிச்சாச்சு. இல்ல சும்மா ஆழம் பாக்குறாங்கன்றாங்க சார். இந்த பேரத்தை கூட்டுறதுக்காக காங்கிரஸ் ஒரு ட்ரிக் பண்ணாங்கல்ல, தாவேகாவோட இந்த பேச்சுவார்த்தை ஈசிஆர் ரோட்ல போகுதுன்ற மாதிரி சொல்லி இங்க காரியத்தை முடிச்சாங்கல்ல, அது மாதிரி தான் கேசிபி சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சீட்டை தக்க வைப்பாங்கன்றார். காங்கிரஸோட ட்ரிக் என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க திமுக எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தாங்க, அப்படி சொன்னாங்க. கரெக்ட். சரி. ஆனா திமுக வந்து காங்கிரஸ் போறதுக்கும் தயாரா இருந்தது இல்ல, முதல் நாள் வரைக்கும், நைட்டு வரைக்கும் போனா போங்கப்பான்ட்டாங்கல்ல. ஓகே. அப்ப 27 வரைக்கும் வந்தாங்க, 27ஓட பிரேக் ஆயிடுச்சு. 28 வந்ததுக்கு ப. சிதம்பரம் என்ன பாடுபட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டணிக்கு வந்து நம்பர்ஸ் பிரச்சனைங்கிறதுக்கு வந்துட்டாரு. இல்ல அதிமுக வந்து பாதிக்கு பாதி.